ஹலோ நம்ம இப்போ நாகர்கோவில் கேட்ட ஷோரூமில் இருக்கும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டியூக் 390R பைக் இருக்குது. மொத்தம் 2 கலர் இருக்குது சரியா, பிளாக் கலர் ஆரஞ்சு கலர் இருக்குது. நிறைய பேர் ப்ளூ கலர் இருக்குன்னு கேட்டிங்க. ஆனால் இனி அப்கமிங் டேஸில் வந்துடும். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்குறோன்னா இந்த பைக்கோட டீட்டெயில்ஸ் பார்த்துலாம், ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். அது இல்லாமல் டவுன் பேமெண்ட் எவ்வளோ கொடுக்கலான்னு பார்க்கலாம். அடுத்து நிறைய பேர் இந்த பைக்கோட டவுட்ஸ் நிறைய கேட்டிருந்தீங்க. அது நான் முடிஞ்சாலும் கிளியர் பண்ணுறேன். அது இல்லாமல் நிறைய பேர் 390 சொல்லிட்டு இன்னும் 350cc இருக்குதுல்ல, அதோட கம்பேரிசன் வீடியோ கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் 2 பைக்கையும் கம்பேரிசன் வீடியோ போடுறேன் சரியா. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்குங்க. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்து கைஸ், இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்து சொல்லுங்கள். இந்த கலர் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆரஞ்சு கலர். உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் சரியா. ஓகே, நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைக்கோட என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா, உங்களுக்கு இந்த ஸ்டிக்கரிங் பார்த்தீங்கன்னா டியூக் 390R அதுதான் சேஞ்சஸ் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூக் 390 ஓல்டு டியூக் 390 தான், அதே தான், ஒரு சேஞ்சஸ் இல்லை. ஸ்பெக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேம் தான், ஒரு சேஞ்சஸுமே இல்லை கைஸ். ஓகேவா? இதில் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போலோ டயர்ஸ் கொடுக்குறாங்க. மற்றபடி எல்லாமே வந்து சேம் தான். உங்களுக்கு முன்னாடி அதே டியூக் 390 தான், ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஆனால் என்ன இந்த பைக்கோட மைனஸ் பாயிண்ட்னா, உங்களுக்கு ஓல்டு 390யோட 80,000 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அது மட்டும்தான் உங்களுக்கு இந்த பைக்கோட மைனஸாக நான் சொல்லுவேன். மற்றபடி நீங்கள் ரைட் பண்ணி பாருங்கள் கேஸ், நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த பைக் உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பட்டாம்பூச்சி மாதிரி தெரிக்குது, அப்படி அந்த அளவுக்கு பவர் இருக்குது. இந்த ஸ்டிக்கரிங் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஒரு ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்கனால தான் இந்த ஒரு பைக் ஒரு பல்ஜி, ஒரு நல்ல லுக்காக, ஒரு சூப்பர் டியூக் மாதிரி உங்களுக்கு காட்டுது. நல்லா இருக்குது உண்மையிலேயே. ஓகேவா? அந்த நம்ம இன்னொரு பைக் இருக்குது 350cc. அந்த பைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காசு கம்மியாக கிடைக்கும். எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் என்ன, உங்களுக்கு வந்து சிசி கம்மியாக இருக்கும், பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேவா? இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ வரும்னு சரி நான் சொல்கிறேன் கைஸ். இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,18,000 ரூபா. உங்களுக்கு இப்போ கரண்ட் இந்த ப்ரைஸ் தான் போயிட்டுருக்கு. இன்னும் இந்த பைக்கோட அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க சரியா. அதனால் நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ள கேட்ட ஷோரூமில் ஜஸ்ட் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஷோரூமில் ஒவ்வொரு ப்ரைஸ் சொல்லுவாங்க, அதுமாதிரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் சேஞ்ச் ஆகும். அதனால தான் அப்படி சொல்கிறேன். இந்த பைக்கோட டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 39,000 கொடுத்தாலே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பைக்கை நீங்கள் வாங்கிக்கலாம் சரியா. உங்களுக்கு மீடியமாக சிபில் ஸ்கோர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 70,000லேருந்து நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு என்ன கேட்டிங்கன்னா 1 lakh கொடுத்து இந்த பைக்கை வாங்குறது கொள்ளலாம் கைஸ். நீங்கள் வந்து 1 lakh கொடுத்தீங்கன்னா இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு பே பண்ணலாம். உங்களுக்கு 2 years இஎம்ஐ போட்டிங்க கூட உங்களுக்கு 1 month 15,000 கிட்ட வரும் சரியா. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா 1 lakh கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ டவுன் பேமெண்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோத்து கொடுக்குறது கொள்ளலாம் கைஸ். இந்த பைக்கோட பேசிக் சொல்லணுமா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா 398cc. இந்த பைக்கோட ஹைலைட் என்ன தெரியுமா, நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா 29 கிட்ட மைலேஜ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் 390 யூஸரை நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு 25 கிட்ட கிடைக்கும், அதுக்கு மேலே எதிர்பார்க்காண்டா. ஏன்னா பவர் அப்படி இருக்குங்க, பவர் கூட உங்களுக்கு மைலேஜ் கம்மியாகும். இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா 15 liters இருக்குது. இந்த பைக்கோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 mm. உங்களுக்கு வந்து வேணும்னா 20 mm வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஹைட்டை. உங்களுக்கு 800 mm இருக்கனால நீங்கள் 5.5 இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். அது 5.3 இருந்தால் கூட உங்களுக்கு இந்த பைக்கை மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த பைக்கு வந்து வெயிட் கிடையாது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 168 kg தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து வெயிட் தெரியாது, அதனால உங்களுக்கு ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஹீட் ப்ராப்ளம்லாம் இல்லை இது வரைக்கும் நான் ஓட்டினது வரைக்கும். ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த பைக்கோட என்ன மைனஸ்னால், இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். 390cc அப்படி தான் இருக்கும் கைஸ். அது இல்லாமல் நிறைய பேர் டவுட் இருக்குது, ப்ரோ இந்த பைக் எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும், அப்படின்னா கன்ஃபார்ம் மைலேஜ் எவ்வளோ கிடைக்கலாம் கேட்குறீங்க. ப்ரோ உங்களுக்கு மைலேஜ் இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 தான். நான் 390 யூஸர்னால ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 25 தான் கிடைக்கும். அதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கணுன்னா பைக் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தா மைலேஜ் கிடைக்கும். கரெக்டாக செயின் லூப்லாம் பண்ணி கரெக்டான ஏர்லாம் நீங்கள் அடைச்சி இன்ஜினை எல்லாம் மாற்றி அப்படிலாம் இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டான மைலேஜ் கிடைக்கும். இந்த பைக்கு யாருக்குலாம் செட் ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் செட் ஆகும். நீங்கள் இப்போ ஆஃபீஸுக்கு போகிறீங்கன்னா ஓகே தான், ஆனால் டெய்லி யூஸ் பண்ணுறது இந்த பைக் செட் ஆகும்னு கேட்டிங்கன்னா நான் 390 யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். டெய்லி 2 years நான் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன்னா மைலேஜ் ஒன்று, இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் வச்சிருக்க Gen 3 நான் சொல்கிறேன். வேறு என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன்னா மெயின்டென் காஸ்ட் வந்து எனக்கு அதிகமாக வந்துச்சு. ஏன்னா நான் கிலோமீட்டரோட எனக்கு சர்வீஸ் பண்ணும்போது கொஞ்சம் இதாச்சு, எனக்கு செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்ற வேண்டியது இருந்துச்சு. அப்படி கொஞ்சம் நம்ம டெய்லி யூஸ் பண்ண அப்படி தான் இருக்கும். மற்றபடி இந்த பைக்கு வேறு பிரச்சனை இல்லை. நீங்கள் கேட்டனால சொல்கிறேன், இந்த பைக் டவுட் கேட்டிங்க அதெல்லாம் சொன்னேன் கைஸ். இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படின்னு பார்த்துடலாம். இது ஐடியல் சவுண்டு.
நான் உங்களுக்கு ரைசிங் கொடுக்குறேன் பாருங்கள். நல்லா இருக்குல்ல சவுண்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கைஸ். 390 சவுண்ட் செம்மையாக இருக்குது. இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு இன்னும் டவுட் எதாவது தெரியணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன், நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ண உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரியா? இந்த பைக்கை பற்றி வேறு என்ன சொல்கிறதுக்கு, உங்களுக்கு பவர் தெரியும், எல்லாமே தெரியும். அதே மாதிரி பில்லியன் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. பில்லியன் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் இப்போ நான் தம்பி நானும் தான் வந்தோம். உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ்னா உங்களுக்கு வந்து ரைட் ரிவ்யூ நான் போடுறேன், வேணும்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரைட் ரிவ்யூ போடுறேன். இந்த பைக் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஆனால் 4 lakhs ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலை. நான் உங்களுக்கு தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஒர்த்தா இந்த அமௌண்ட்டு ஒர்த்தா இந்த பைக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். அது இல்லாமல் இந்த பைக்கை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 170 சொல்கிறாங்க. என்ன கேட்டால் நான் ஒரு 175 வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் கைஸ் இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு. நம்ம டாப் ஸ்பீடை வச்சுட்டு இது நல்ல பைக்குன்னு அப்படி சொல்ல முடியாது. நம்ம எப்படி இந்த பைக்கு நம்ம வச்சுருக்கோம், அதெல்லாம் இந்த பைக்கு எல்லா விஷயத்துலையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, அதுதான் பொறுத்து தான் நல்ல பைக்கான்னு சொல்ல முடியும். டாப் ஸ்பீடு கண்டிப்பாக இது ஒரு ரேசிங் டிஎன்ஏ உள்ள பைக்கு அப்படி தான் இருக்கும். ஓகே கைஸ், இந்த பைக்கோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 1000 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 1000, செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8000, தேர்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12000. அதுக்குள்ளே சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேயில் உங்களுக்கு எல்லாமே எந்தெந்த டைம் சர்வீஸ் பண்ணணும்னு அதிலே காட்டும், அப்டேட் பண்ணுவாங்க. சரியா? அதுமாதிரி இந்த பைக்குக்கு நாகர்கோவில் கேட்ட ஷோரூமில் பார்த்தீங்கன்னா 10 years வேரண்டி கொடுக்குறாங்க. 1 year RSN மீன்ஸ் இப்போ உங்கள் பைக் எங்கேயாவது நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது உங்கள் பைக் எதாவது நாஸ் ஆகிட்டு உங்கள் பைக் ஆன் ஆகட்டா நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணால் போதும், அவங்க வந்து நம்ம பைக்கை பார்த்தீங்கன்னா ஷோரூமில் கொண்டு கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் ரூபா கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சரி பண்ணுறது நீங்கள் தான் ரூபா கொடுக்கணும். அதுக்கடுத்து இந்த பைக்கு வந்து ஃப்ரீ ஹெல்மெட் கொடுக்குறாங்க. 5500 ஒருத்தர் ஹெல்மெட், இக்னைட் ஹெல்மெட் கொடுக்குறாங்க. கேடிஎம் ஹெல்மெட் இருக்குது, ஸ்டாக் இருந்து அது தருவாங்க, இல்லாட்டி இக்னைட் ஹெல்மெட் கொடுப்பாங்க. நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன், வேறு ஷோரூமில் வந்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதுக்கு என்னென்னா அவங்க வேறு ஆஃபர் வச்சுருப்பாங்க. அப்படின்னா ஃபுல் டேங்க் பெட்ரோல், அது இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறது, அது இல்லாமல் அப்படி நிறைய ஆஃபர் வச்சுருப்பாங்க. அதனால ஹெல்மெட், ஆனால் ஹெல்மெட் கம்பல்சரி எல்லோரும் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு பைக் வாங்க போகிறீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் கேட்டுக்கோங்க, என்னெல்லாம் டாக்குமெண்ட் கொண்டு வரணும், டவுன் பேமெண்ட் எவ்வளோ கொடுக்கணும், என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு, என்ன இந்த பைக் வாங்கினா கூட கொடுப்பீங்க, எல்லாமே கேட்டுக்கோங்க. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் மஸ்ட்டு, ஏன்னா உங்களுக்கு இந்த பைக் உங்களுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா இன்றைக்கி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தே ஆகணும். ஓகேவா? வேறு என்ன இருக்குது, வேறு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் கேளுங்க. ஓகே, அடுத்து என்ன வீடியோ போடலாம் சொல்லுங்கள். இதோட ரைட் ரிவ்யூ வந்துட்டுருக்கு, நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். யார் லாஸ்ட் வரை பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணுறோம். அது இல்லாமல் நிறைய ரிப்பீட் கிளிப்பு வந்துட்டுருக்கோம். சாரி, நான் அவ்வளோ வீடியோ எடுக்கலை, ஆனால் விஷயம் சொல்லணும், ஆனால் வந்து வீடியோ எடுக்கலை, அதனால். ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.